வணக்கம். அருமையான ஸ்டோரி அல்ல, துக்கமான ஒரு ஸ்டோரி. என்னவென்றால், ஒரு ஸ்டோரியில் நடந்த ஸ்டோரி. ஒரு ஹோட்டலில் ஒரு குடும்பத்துடன் சாப்பிட செல்கிறார்கள். அம்மா, அப்பா, பையன் 3 பேரும் சாப்பிட செல்கிறார்கள். அப்போ 3 பேரும் தனித்தனியாக ஆர்டர் சொல்லிவிட்டார்கள். பையனுக்குள்ள ஆர்டர் ஃபஸ்ட்டே வந்து விட்டது. இரண்டாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்த ஆர்டர் வந்து கொண்டிருக்கிறது. ஆக 3ம் வந்துவிட்டது. வந்த பிறகு அந்த பையன் சாப்பாடை எடுக்க தான் செய்தான். அப்படியே அந்த சாப்பாடை தட்டி தலை குப்புறடி விழுந்து விட்டார். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு தூக்குறாங்க. மறுபடியும் அவன் பின்னோக்கி அந்த ஸ்டூல்லேருந்து டேபிளுக்கு கீழேயே போயிருந்தார். திருப்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தான். அங்கே ஏற்கனவே சொல்கிறாங்க, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தால் காப்பாற்றிருக்கலாம், அவர் ஏற்கனவே உயிர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த விழிப்புணர்வை சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மரணங்கள் வந்து எப்போ வரும், எப்படி வரும்ங்கிறது யாருக்குமே தெரியாது. அதனால் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் ஒவ்வொரு நிமிடத்தையும் கழியுங்கள். ஆக வெறுப்புகளை சம்பாதிக்காமல் நல்லதை மட்டுமே செய்து வந்தால் வாழ்க்கை சிறப்பு. உதாரணமாக பேச்சு உரிமை சொல்லக்கூடியது வந்து நமக்கு வந்து ஆண்டவன் கொடுத்திருப்பது. இந்த பேச்சு உரிமை சொல்கிறது அழகு. அந்த பேச்சு உரிமையிலேயே நாம் அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கிறது என்னவென்றால், பொதுப்படையில் பார்த்தா நெகட்டிவை வந்து மற்றவங்க மேலே நம்ம திணிக்கணும், பாசிட்டிவை நம்ம மேலே வச்சுக்கணும். அவன் சரியில்லை அப்படிங்கிறது வந்து நெகட்டிவோட அங்கே சொல்லிடுவோம். சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னா அதை வந்து நம்மக்கிட்ட பாசிட்டிவாக நம்ம சொல்லிக்கிறோம். ஆக அப்படி இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் வேலைகளை நான் சோம்பேறியாக தான் இருந்தேன், இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படி சொல்லிக்கிறோம். அதே மாதிரி அவங்க இடத்துல பேசும்போது நீங்கள் அன்றைக்கி நல்லா இருந்தீங்கிற, எங்களை சுறுசுறுப்பாக இருந்தீங்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள பாராட்டணும். இது பாசிட்டிவான விஷயங்களை மற்றவர்களை நம்ம சொல்லணும். அப்படி இல்லாமல் உள்டாவாக நாம் மற்றவர்கள் இருக்கிறதுனால வாழ்க்கையில் யாருக்கும் ஒரு சந்தோஷம் அவருக்கும் கிடைக்காது, நமக்கும் கிடைக்காது. ஆகவே நல்லதை செய்வோம், நல்லதை உடனே செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த விழிப்புணர்வு மூலமாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.